இது ஹாரர் படம் ஸ்கிரிப்டரா? நான் ஒரு லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன். நம்ம வாழ்க்கை ரெண்டுமே ஒன்று தானே வச்சு. எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. நிறைய பேர் வந்தவுடனே ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றி பேசினாங்க. திடீர்னு ஒன்று ஞாபகம் வந்தது. 2011 நாளை இயக்குனர் சீசன் 1 அதில் 5 பேர் ஃபைனலிஸ்ட். கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, அஜய் ஞானமுத்து, பாலாஜி மோகன், அப்புறம் இன்னும் 5வது வந்து சாமுவேல் மேத்யூ. நான் வந்து ஆனால் எல்லாருமே படம் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து காதலில் சொதப்புவது எப்படி சித்தார்த்தோட எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர் தண்டா எல்லாரும் பண்ணாங்க. ஐ திங்க் ஐம் கம்ப்ளீட்டிங் த சைக்கிள். இப்போ பல வருடங்கள் 13 வருஷம் கழித்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாருமே இப்போ படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சித்தார்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுருந்துருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சித்தார்த் பற்றி சொல்லணுன்னா, ஐ ஆல்வேஸ் அட்மையர் த வே ஹி ரெஸ்பெக்ட்ஸ் விமன். அது வந்து இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். அது வந்து நான் எல்லாருக்கும் அதை சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு சீனு டேரக்டர் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஹீரோயினை அடிக்கணும். சித்தார்த் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அப்புறம் டேரக்டர் வந்து சொன்னார். எங்களுக்கெல்லாம் லைட்டாக கோவம், ஏன் இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் படம் முடித்து பார்க்குறப்போ அவர் அடிக்காமல் அந்த சீனை பண்ணியிருப்பார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அடிச்சிருந்ததுன்னா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்காது அந்த சீனு. ஆனால் அதில் அவர் அந்த இடத்துல ஹி புட் இஸ் ஃபுட் டவுன் அண்ட் சே, இல்லைங்க, ஐ கேனாட் டூ திஸ் சாங், ஐ கேனாட் டூ திஸ் ஷார்ட் அப்படின்னு சொன்னது வந்து தட்ஸ் பிரில்லியன்ட் சித்தார்த். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராஜசேகர், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கதை சொன்னதுலேருந்து ராஜசேகர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒன்று சொல்லியிருந்தார், பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம், பட்ஜெட் ஜாஸ்தியாக போச்சு. ஆனால் ராஜசேகர் ஒரு செம்ம ட்ரிக்கு வச்சுருப்பார். பட்ஜெட் ஜாஸ்தியாக போகிறப்போ என்னை கூப்பிட்டு படத்தை காட்டுவார். படத்தை காட்டிட்டு, சார் இன்னும் கொஞ்சம் போவோம் அப்படின்வார். சரி, ஓகே. ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த படத்தை நான் மேக்கிங்கில் அவ்வளோ வாட்டி பார்த்தேன். ஒரு வாட்டி பார்க்குறப்போ கான்ஃபிடென்ஸ் நிறைய ஆகிட்டே தான் இருந்தது. ஓகே, வி ஆர் டூயிங் சம்திங் ரியலி குட் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ராஜசேகர் ஃபார் கிவிங் அஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக வில் பி ப்ரவுட் ஆஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் டெபியூனாலும் வில் பி ப்ரவுட் ஆஃப் திஸ் இது. அப்புறம் ஜிப்ரான், தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் யூ செட், லைக் யா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நவ். உங்களுடைய அந்த 8 பாடல்களும் அருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாலசரவணன், தேங்க்யூ ஆஷிகா, தேங்க்யூ கருணாகரன், அண்ட் தேங்க்யூ மாறன் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெட் ஜாயிண்ட், செம்பகமூர்த்தி சார், ராஜா, 2 பேரும் வந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நாங்கள் படம் பண்ணி முடித்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. ரெட் ஜாயிண்ட் போய் காட்டுறப்போ அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டாக இருந்தது. வி ஃபெல்ட் லைக் வாவ், நவ் வி கேன் ஃபேஸ் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி. ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்து ஒரு ஐஏஎம் அஹமதாபாத் சர்டிஃபிகேட் கையில் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு வந்து when we thought we have Red Giant with us. So and the confidence was brilliant. And I want to thank our international partner Aingaran and OTT partner Amazon Prime, and also the audio label T-Series, and to all my friends here, Pala Varshan journey, thank you so much.